கும்பராசி ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கும். நான் என்ன போயிட்டுருக்கிறேன், என்ன பண்ணுறேன், எங்கே நிற்கிறேன், இப்போது திடீர்னு டூ வீலரில் போயிட்டே இருப்பீங்க. நம்ம எங்கே போகிறோன்ற யோசனை உங்களுக்கே வந்துடும். திடீர்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்பீங்க, நான் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் மைண்டு நின்று போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது கும்பராசிக்கு இந்த வாரம். இது ஒன்றும் பயம்லாம் தேவையில்லை. காரணம் என்னென்னா, உலகத்தில் நிறைய சிந்தனைகள் நம்மளை கம்யூனிகேஷன் வாயிலாக உள்ள ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் புரியாமல் போகும். நம்ம முன்னாடியே ஒருத்தவங்க நிற்பாங்க, அவங்கள்ட்டையே என்ன செய்தி அப்படின்னு கேட்போம். அவங்க அதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மனசு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறதுல கொஞ்சம் டவுன் ஆகுது. ஸோ இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வேலையை மட்டும் இந்த வாரம் கும்பராசிக்காரவங்க செய்யுங்க. முடியாத வேலைகளை செய்யாதீங்க. ரொம்ப அழகாக கண்களால் எல்லாரையும் பாருங்கள், கண்களால் சந்திங்க. ஆனால் வாயால் எதுவுமே பேச வேணாம் இந்த வாரத்தில். இன்னும் சொல்லப்போனால், சில பேர் உங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பழகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்கள் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் உங்களோட பேச வாய்ப்பு ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால், சில விஷயங்களை கும்பராசிக்காரர் பொறுப்புகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதான் கும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பொறுப்புகளை தவிர்ப்பது நல்லது. அது பல சிக்கல்களை குறைக்கும். எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்காதீங்க, வாயை விட்டுடாதீங்க. நீங்களே ஒரு ஹோட்டலுக்கே போகிறதா இருந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு போகிறீங்களா, ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கன்ட்டு உட்காந்துருங்க, ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி பண்ணுங்கள். கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பீங்க. மே 3 வரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு.